பாசத்தை விட வளர்த்த பாசத்தை விட உடன்பிறந்த பாசம் அதிகம் என்று சொல்வார்கள். பாசத்தை மறந்து இந்த வியாசை கிடையாது. என்னுடைய ஆசையெல்லாம் இந்த நாட்டை நீ அரசு உங்களோட வாழ வேண்டும் என்றால் அவளை மருமகளை கூப்பிடு. அவளை மருமகளை கூப்பிடு. உண்மைதான். என் உடலிலே உயிர் இருக்கிறவரை அவளை மருமகளை என்று அழைக்க முடியாது. அப்படியானால் இந்த நாட்டை உங்களோட வாழக்கூடாது. எல்லாத்துக்கும் எங்க மாமியார் கஷ்டப்பட்டு அப்படி அடிக்கிறதுக்கு பாருங்க. எனக்கு அடிக்கிறதுல ஆகாது. நம்ம கட்டிக்க ஆகாது. நம்ம அடிச்சுட்டு வந்தல அத்துக்கிட்ட அடி வாங்கி வரக்கூடாது. எனக்கு சரிக்கிறாது. என்ன பண்ண வரக்கூடாது? கொடுக்கு எங்க மாமியார் இப்ப மறுபடியும் சொல்லணும். திமுக மாட்டாங்க அடிங்க இந்த வயசுலயே நீ இவளை தள்ளி துண்டுறனா அந்த வயசுல எத்தனை தள்ளி துண்டு இருக்கு பாரு. ஏதானா குடுக்கறது அவர் வாயில போட்டீங்கன்னா மூலையில பட்டு கிடக்காத ஓடுகாலி தேவடியா என்னை பார்த்து தேவடியான்றா. தேவடியால பார்த்து தேவடியான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவா? நீ போடி தேவடியான்னு சொல்லுவா. அது போல நான் கேட்க போறேன். அழைக்க முடியுமா? முடியாதா? முடியாது.
பெண்ணுக்கு தான் தெரிந்தாவே இருந்தார்களே அடிப்பாவி. பெண்ணாக பிறந்தவளுக்கு ஒரு பெண்ணை பற்றி தெரியாமல் இப்படி பேயாட்டம் ஆடுகின்றாய் அடிப்பாவி. எங்கள் குடும்பத்துக்கு வந்தவள் இப்ப கூட சொல்றேன் பாரு, என் வாழ்க்கைக்கு என் கூட பிறந்த அக்கா வந்தா கூட சரி, அவ தாலி அறுத்து போட்டு கருவலை வச்சுட்டு அவங்க கூட நான் வாழ்வேன். அவன் வாழ்ந்தா எனக்குன்னா செத்த எனக்குன்னா என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி. 100 வருஷம் ஒருத்தருக்கு வந்து வாழ்த்த விட ஒரு 10 நிமிஷம் எனக்காக அவன் நிம்மதியா வாழ்ந்துருச்சு. அவன் எனக்கு தேவையானது பொம்மையே எப்படி பாரு எவளாட்டம். இந்த கருது இப்படி இருந்தாவோ அந்த கரு சும்மா இருக்குதா? பாருங்க, ஒரு பெண்களுக்கு இளைய அழகுனா அவ்வளோ அழகா இருக்கணும். எனக்கு எப்படி இருக்கணும் பிடியாதியா? நான் வரல சும்மா ஏரியா லவ 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 பூத்திரிக்காய் பூத்திரிக்காய் இந்த ஒத்துக்கிற பூத்திரிக்காய் நான் தான் முடிச்சேன். நாடு நம்ம நாட்டில் வாழக்கூடாது. உண்மைதான். எப்போது வார்த்தை கேட்கவில்லையோ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. எப்போது வார்த்தை கேட்கவில்லையோ இந்த நாய் எனக்கு தங்கி கிடந்து இந்த அண்ணனுக்கு இந்த நாய் இந்த முதல் இந்த நாட்டை இருக்கக்கூடாது. இந்த நாட்டை விட்டு மாசமான பொண்ணு நல்லா சுத்தம் பண்ணுங்க. பாருங்க இந்த நாடோடி தேவையால அந்த பையன் பார்த்துக்கிட்டு எப்படி பாரு, சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு கொம்பு சொறி வச்சு அவன் வீட்டாலே நிக்க வைக்கணும். பொறுத்தணும் பாரு, நாத்தி அவன் வீடு கொடுத்துன்னு போறான் பாரு. இவனை பொறுத்தணும் அவனை ஏங்க சேது மாட்டான் அது உலகமே கிடையாது. நேற்று கேட்ட பாரு, அது இருந்தா நான் வரேன். அப்படிலாம் இல்ல நான் வர மாட்டேன். சீப்பால வரேன். சரிங்க இல்லங்க, இந்த நாடோடி தேவையால அந்த புண்ணியத்தை பார்த்துக்கிட்டோம். உங்களுக்காக 10 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி ஒரே ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். அது சும்மா மட்டும் கிடையாது, அது திராட்சை ஏலக்காய் அடைத்து போட்டு வச்சுக்கிறேன். திமி திமின்னு வேணையும் வந்து அப்படியே உடம்பெல்லாம் சிலு சிலு சிலுக்குது. அப்படியே என் வாழ்க்கையில் பிடிக்காத வார்த்தை அண்ணன். அண்ணன் நீ நான் என்ன ஒட்டி நான் பண்ணா என் உடம்பு தங்கியா நீ நான் அண்ணன் கூப்பிடுறேன். அட பாவி, எப்பயுமே உன் அண்ணன் தானே கூப்பிடுவேன். இன்னைக்கு என்னடா திடீர்னு இப்ப கூப்பிடாத மாறி போச்சு.
ஆமா 2025 மாத்திட்டாங்க. 2025 மாத்திட்டாங்க. நான் மாத்திட்டேன். எப்ப மாற மாற மாட்டேன் நான். ஏய் அண்ணன் கிடையாது, இனிமே நான் மாமான்னு கூப்பிடு. மாமானா? ஏய் சின்னஞ்சிறு வயதில் இருந்து அண்ணா அண்ணா என்று அழைத்து விட்டு மாமான் கூப்பிட சொல்றியே, நிலத்தாய் வயித்துல பிறந்தே இல்ல நாய் வயித்துல பிறந்தேடா? நாய் அது அப்படியா? ஏய் இன்னும் 10 மாதம் கருவிலை பெற்றெடுத்த அண்ணன் கூட விட்டு வச்சிருக்க மாட்டேன், செத்துட்டாங்க. எப்போ இப்படி எல்லாம் பண்ண வந்தா செத்து போட்டாங்க. உடல் பிறந்த அக்கா தங்கச்சி கூட கிடையாது, சித்தம்பரம் பஸ் கூட கிடையாது. மோசமான பையன் போட்டாங்க அவங்க. மாட்டுங்கிற நீவா சத்தியமா அப்படியே எரியுது. அடி ஏறிடா, நீ கவலையப்படாத. நான் தண்ணி ஊத்தி டேய் என்னதாண்டா உனக்கு? என்ன ஆச்சு உனக்கு? குற்றம் செய்து விட்டாய் என்று நாட்டுடைய மண்ணை நாடு கடத்த சொல்லியிருக்கிறார். அதனாலே குற்றமற்றவர் நிரூபித்து நாட்டுக்கு நாட்டு செல்கிறேன். அதற்காக என்னை பார்த்து 2 வார்த்தை சொன்னா போறோம். அப்படியா? என்ன வார்த்தை? ஆழ்த்துட்டு போறேன். சொல்லுங்க, என்ன வார்த்தை? என்னை பார்த்து ஏய், ஒரே முத்தம் போறோம். ஐயோ ஐயோ, உன்னை பார்த்து அத்தானு கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும். எப்படி தெரியுமா? நேரம் வந்து ஆடி இருந்தா பாரு, ஆ. அவங்க ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. அப்படியா? எப்படி தெரியுமா ஒரு முத்தம்? எப்படி? ஏய் உதடாடு உதடு, இதுடாடு இது. மார்போட மார்பே கட்டி தடவ வேண்டும். அஜான் குஜாலோ மரத்திலே கை வச்சு செத்தாலே சாவணி தவிர ஆ. சம்பவம் நடக்கும். கரண்ட்ல கை வச்சு செத்துருவியா? ஆமா. செத்த பணமா இருந்தாலும் விட மாட்டேன். இந்த பாராட்டி பார்த்துட்டேன். ஏய் இறந்து விட்ட பிறகு இடுகாடுல சுடுகாடு வச்சாலும் கூட சொந்த பந்தமெல்லாம் வந்துருவாங்க வீட்டுக்கு. நைட்டு 12 மணிக்கு போவேன். இப்ப மயான கோழிக்கு போனாங்க பாத்தியா, நைட்டு 8 மணிக்கு. அதே மாதிரி இரவு 12 மணிக்கு போய் கெட்ட மரம் அப்படி கூட இல்ல, நாய் கலர் மாதிரி கையில கலாரி உன் பணத்தை மேல எடுத்து வச்சு உன்னை அஜால் குஜால் பண்ணு. அப்பதான் பாராஞ்சி போவேன். சனி உன் புத்தி போதன் பத்திய காட்டு பண்ணி புத்தி போவாதே போதல் வெறி உனக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு போனா. ஏய் நீ என்னது ஆடி அழுதாலும் சரி, உன்னை அண்ணானு கூப்பிட முடியாது, மாமானு கூப்பிட முடியாது. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது, போடா. ஏய் மரியாதையா எனக்கா? எப்போ உன்னை பார்த்துடும் மான மரியாதை வேட்டம் எல்லாத்தையும் விட்ட பையன் நானு. இப்ப என்னடா பண்ணலான்னு? ஏய் முத்த வேணும், கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்படியே முத்த கொடுக்க முடியாது. போனத்தை தான் அப்படி பண்றீங்கன்னு சொல்லி இறந்த பிணமான்னு சொல்லி உன் தாய் தந்தை கிட்ட உன்னை சாம்பலா குளத்தை சொன்னாலும் சாம்பல் கூட விட்டு வைக்க மாட்டேன். என்ன பண்ண தெரியுமா? நேரா கோட்டை கடைக்கு போய் 2 கோட்டை வாங்கி 2 லிட்டர் வாட்டர் வாங்கி வாட்டர் மிக்ஸ் பண்ணி உனக்கு எரிச்சலா பத்தியா சாம்பலு அதுல 2 கை போட்டு நல்லா கலக்கி செம்மனு குச்சி இதே வீட்டு திருமணம் 1/2 மணி நேரம் தூங்கி எழுந்து வீட்டுக்கு போக பாராஞ்சிக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே ரத்தத்துல ஓடும் ஓடும் ஓடும். அவ்வளோ வெறி. உன்னை அரண்மனையில பார்க்கும்போது நீ கிண்ணத்திலே அன்னம் கொண்டு போவது உன் கண்ணத்தை பார்த்து ரசித்தவர். அன்னைக்கு வந்து பெண்மணியை கட்டி அணைக்க வேண்டும் என்று கற்பனை கோட்டை மிதந்து இனிதான் கட்சிக்குது.